Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்தி கூட்டணிக்கான பெயரை நான் தான் உருவாக்கினேன், ஆனால் அந்த கூட்டணி மேற்கு வங்கத்தில் கிடையாது என்று மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மமதா பானர்ஜி வெளிப்படையாக பேசியுள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேற்கு வங்கத்தின் மால்டா மாவட்டம் காஜோல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மமதா பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக ஜூன் 1 வரை நடத்தப்படுகிறது. வழக்கமாக மே மாதத்திற்குள்ளாக தேர்தல் முடிந்துவிடும். இம்முறை ஜூன் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் மோடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் அரசு செலவில் சிறப்பு விமானங்களில் பயணித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். பிரதமர் மற்றும் பாஜகவின் பிரச்சாரத்திற்கு உதவவே 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை எங்களது போக்குவரத்திற்கு ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றை நாங்களே ஏற்பாடு செய்கிறோம். அதிலும் பாஜக தலைவர்கள் முன்பதிவு செய்வதால் எங்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் அவதிப்படும் சூழலில் பிரதமருக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் விவிஐபி வசதிகளுடன் பிரச்சாரம் செய்கின்றனர். இந்தி கூட்டணிக்கான பெயரை நான் தான் உருவாக்கினேன், ஆனால் அந்த கூட்டணி மேற்கு வங்கத்தில் கிடையாது. அது மாநிலத்திற்கு வெளியேதான் இருக்கிறது. மத்திய பாஜக அரசின் அராஜகங்களுக்கு எதிராக எனது கட்சி எப்போதும் போராடும். அயோத்தி ராமர் கோவில் பற்றி பாஜக பெருமை பேசுகிறது. ஆனால் பாஜக ஆட்சியில் எத்தனை கோவில்கள் கட்டப்பட்டன? மேற்கு வங்கத்தில் எனது ஆட்சியில் துர்கா, காளி, ஜெகந்நாதர் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்களை பரப்பி பாஜக கலவரத்தை தூண்டுகிறது என்று மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார்.